Assalamualaikum. Welcome to Naju's Cooking Diaries. Hi friends. இன்னைக்கு நான் உங்களுக்கு கம்பை வச்சு ஒரு 2 ரெசிபிஸ் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கம்பில் ஒரு கொழுக்கட்டை வகை, அது ஒன்று ஸ்வீட்லேயும் பண்ணி காட்டுறேன், ஒன்று காரத்துலேயும் பண்ணி காட்டுறேன். கம்பு இருக்கிறதுலே ஹெல்த்தியான மில்லட் ரெசிபின்னு அது கம்பு மொரோவர் சீப் அண்ட் பெஸ்ட். அதுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பை நீங்கள் நல்லா கழுவி லேசாக துணியில் வார போட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்காங்க. அந்த அரைச்ச பவுடரை நீங்கள் தோசைக்கு ஊற்றிக்கிடலாம். கொழுக்கட்டையே புட்டு ரெசிபிஸ் பண்ணும்போது அதை லைட்டாக வறுத்து வச்சுக்காங்க. அப்படி வறுத்து வச்ச மாவு தான் இது. இப்போ இந்த 2 ரெசிபிஸுக்குமே ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுக்குமே தேங்காய் பூ இஸ் மஸ்ட். ஸோ நான் கொஞ்சம் தேங்காய் நல்லா துருவி சேர்த்து வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு 200 கிராம்ஸ் மாவு, நம்ம கம்பு மாவு வறுத்த மாவு எடுத்தால் அதுக்கு நமக்கு ஒரு 200 கிராம்ஸ் வெல்லம் தேவைப்படும். அந்த வெல்லத்தை நீங்கள் நல்லா இலக்கி வடித்து அதை எடுத்து வச்சுக்காங்க. அதோட சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்வீட்டுக்கு தேவை கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இங்கே காரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இதுக்கு 2 டிஷ்ஷுக்குமே ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் சால்ட் கொடுத்தா தான் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். கார கொழுக்கட்டைக்கு நமக்கு சால்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு சால்ட். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை நான் இது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வறுத்து எடுத்தால் 300 கிராம் ஆகும். இப்போ இதில் 1 கப் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயில் இது காரத்துக்கும் நம்ம ஸ்வீட்டுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு பாதி தேங்காய் போட்டுருவோம். சுக்கு, ஏலக்காய் நம்ம சேர்த்துருவோம். இந்த சுக்கு இதில் ஏன் நான் சேர்க்குறேன்னு சொன்னால், இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சுக்கு டைஜஷன் பண்ணக்கூடியது. ரெண்டாவது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதனால தான் நான் சுக்கு, ஏலக்காய் 2 ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன். ஒரே ஒரு பிஞ்சு பாருங்கள் சால்ட். இப்போ இந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா திடீர்னு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே தண்ணியானாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட வறுத்த பச்சரிசி மாவு இருந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு தேவையான இந்த வெள்ளைப்பாகை ஊற்றுறேன் இதில். இப்போ இதில் ஒரு 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றியிருக்கேன். நம்ம இதை கலந்து விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கையினால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெல்லம் கூடுதல் மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வருத்தமாக இல்லைன்னா நீங்கள் இடியப்பமாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்காங்க. இது ரொம்ப ஒரேடிய பிசையணும் இல்லை, நமக்கு கொஞ்சம் பிசைஞ்சாலே போதும். இந்த மாவு அங்கங்கே திட்ட தெரியுது பாருங்கள். இது தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக எல்லாம் நல்லா செட் ஆகி பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிச்சி காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரன்ச்சியாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பையும் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்காங்க. தேங்காயும் ஃபைனாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் அவிக்கணும். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு நான் கார கொழுக்கட்டைக்கு உண்டான இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த தேங்காய் திருவலையை ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு அதையும் ஆட் பண்ணிடுவோம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கார கொழுக்கட்டைங்கிறதுனால இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். இப்போ இதில் நான் சொன்னேன்ல தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெயை இந்த பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றுவோம். இது நான் தேங்காய் எண்ணெய் எனக்கு ஸ்மெல்லாக நல்லா இருக்குங்கிறக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த பேன் காஞ்சிட்டு இதில் எண்ணெயை ஆட் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. இப்போ இது பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வரும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் வத்தல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 3ஐயும் நம்ம சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் தாளிப்பு இருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி ஆகிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் மிளகா வத்தல் ஒன்று சேர்த்துக்கலாம்.
இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம். இதில் நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்க. முதல்ல எல்லா தண்ணியும் சேர்த்துட வேண்டாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு மாதிரி இது தண்ணி அவ்வளோ இழுக்கக்கூடியது இல்லை. இப்போ இதை பிசைஞ்சு பாருங்க. கம்பு மாவில் ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டையும் உங்களுக்கு அவிச்சு காட்டுறேன். ஒரு ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இட்லி சட்டியில் கூட வச்சு வேக வச்சு எடு. இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் வச்சுட்டோம். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், நான் ஸ்வீட்டையும் சுற்றி வச்சுட்டேன், காரத்தையும் வச்சுட்டேன். ரெண்டு ஒரே இதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த லைட்டை போட்டு மூடிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிடுவோம். எப்படியும் கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாவு தான். அந்த ஒரே மாவில் 2 விதமான ரெசிபிஸ் நம்ம செஞ்சு காட்டுறோம். இது பாருங்கள், இந்த ஸ்வீட்டை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் காரத்துக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு இல்லைன்னா ஒரு சட்னி வேணும்னா தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ எதுனாலும் நீங்கள் அது உங்கள் விருப்பத்தில் இது பண்ணிக்கிடலாம். பட் இப்போ இந்த கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியானதுங்க. இதை நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்கள், நமக்கு இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை இந்த கார கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இப்போ இதை எடுத்து வச்சு நான் காட்டேன். நம்ம கம்பு மாவில் செஞ்ச ஸ்வீட்டு ப்ளஸ் கார கொழுக்கட்டை ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஸ்வீட் கொழுக்கட்டை, இது கார கொழுக்கட்டை. தேவையான ஒரு நல்ல தொட்டு சாப்பிட ஒரு அழகான சட்னி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான கொழுக்கட்டை கூட. என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே நல்ல ஹெல்த் கான்ஷியஸில் உள்ளது தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.